டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதாவது நான் வந்து ஒருத்தங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அவங்களுக்காக தான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது சொல்ல முடியாதுங்க. இல்லைங்க, அப்படி யாரும் இல்லைங்க. யாரை மிஸ் பண்ணுறீங்க? யாருக்கு மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அண்ணனுக்கு. அண்ணனுக்கா? எங்கே இருக்காங்க? தென்காசியில். ஓ சரி ஓகே. உங்கள் அண்ணனே? ஐயப்பா. ஐயப்பாவா? ஓகே, அவங்கள சகோட மிஸ் பண்ணி ஓகேங்களா? அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை, பேச மாட்டேங்காங்க. ஓ சொல்லு, சத்தமா பேசுமா. எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை. இல்லைங்களா? கட்டாயம் இந்த வருஷம் பேசிடுவாங்க ஓகேங்களா? ஓகே. சொல்லு. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன? போன வருஷம் தீபாவளி வந்து என்ன மிஸ் பண்ண வியாபாரத்தில் தான். நாங்கள் வந்து துணி பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ வச்சு நமக்கு வந்து நைட்டிலாம் நிறைய சேல்ஸ் ஆச்சு. இப்போ வந்து வியாபாரமே இல்லை. நாளை கழிச்சு தீபாவளினா இப்போ கூட்டமே இல்லை, வியாபாரமும் இல்லை. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும். போன தீபாவளி நல்லா இருந்துச்சு, இந்த தீபாவளி ரொம்ப மோசம். அதாவது எப்போவுமே ரதவதி வந்து ரஷ்ஷாகவே தான் இருக்கும் தீபாவளி அப்படின்னா. ஆமாம். இந்த வருஷம் இந்த பேண்டமிக் டைம்னால எல்லாருக்கும் அப்படி இருக்குதா? ஆமாம், இது கொரோனா டைம்னால ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ வந்து முன்னாடியாச்சும் மக்கள் நடமாட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ நடமாட்டமே காணோம். அதனால் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க வியாபாரி பூரா. தீபாவளி நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? உங்கள் செலிப்ரேஷன் இந்த மாதிரி? நம்ம செலிப்ரேஷன் என்ன, என்ஜாய்மெண்ட் தான். எங்கேயாச்சும் வெளியூர் போவோம், கொடைக்கானல் அப்படி போவோம். இந்த லாக்டவுனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். ஏன்னா பாஸ் எடுக்கணும், அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சரி சரி. கலெக்ஷன்ஸ்லாம் இந்த திருப்பி உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸாக பாருங்கள், கொஞ்சம் முன்னாடி வந்து எல்லாம் காட்டுங்க. நம்ம விட்டு நம்ம ரொம்ப இதுதான். ஏன்னா வந்து பண்டில் எதுவுமே வராது, நார்த் சைட்லேருந்து தான் வரும். அது வர்றதும் ரொம்ப டிலே ஆகிறதுனால ஒன்றுமே செய்ய முடியாமல் ஆச்சு. எல்லாமே ரேட்டு கூடிருச்சு, மக்களும் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. 100 ரூபா பொருள் இப்போ 150 ரூபா ஆகிப்போச்சு. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. வெடி போடுறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது காலைல 1 மணி நேரம் வெடிக்கணும், நைட்டு 1 மணி நேரம் வெடிக்கணும், மொத்தம் 2 மணி நேரம். யாரும் வெடி இப்போ யாரும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது வெடி போடுறதில்ல. ஏன்னா தீபாவளினா சும்மா பார்ட்டி, அதோட முடிஞ்சுது, அவ்வளோதான். ஏன்னா வெடி போடுறதா இல்லையா? அது அந்த 2 மணி நேரம் போதும் அவங்களுக்கு. நம்ம தான் 2 மணி நேரம் சொல்கிறது, 2 மணி நேரம் நம்ம கூட போட்டுக்கிறது. அதனால ஒன்று கவலைப்படும். அப்படி கூட போட்டால் அவங்க கேஸ் போடுன்னு சொல்கிறாங்க. கேஸ் போடுங்காங்களா? அப்போ ஒன்றும் என்ன விட்டுருங்க. யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. கொரோனா தாண்டி நல்லா தான் இருக்கு. நல்ல பிரச்சனை நல்லா தான் இருக்கும். ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன மிஸ் பண்ணுறீங்க? போன வருஷம் தீபாவளி வந்து கொரோனா எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வருஷம் கொரோனாவோட இருக்குது. இந்த வருஷம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் எல்லாம் எப்போது மாதிரி தான் இருக்குது. புதுசாக இந்த வருஷம் எதுவுமே இல்லைங்கிறீங்களா? புதுசானா கொரோனா தான் சொல்லலாம், வேறு என்ன சொல்லலாம். உங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? என்னோட தீபாவளி செலிப்ரேஷன் எப்பவுமே நார்மலாக தான் இருக்கும். What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். எல்லாம் ஹாப்பி தான். எல்லோரும் இந்த வருஷத்துக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா கூட்டம். ஆமாம், மிஸ் பண்ணது என் மனைவிக்கு தான் மிஸ் பண்ணணும். ஓ சரி. இந்த வருஷம் தீபாவளி நீங்கள் வருஷம் வெளியூரில் இருந்தாலும் அவ்வளோ வருவாங்க. இந்த வருஷம் இப்போ யாரை மிஸ் பண்ணுறீங்க? இந்த வருஷம் மிஸ் பண்ணதுன்னா இல்லை எல்லாருமே இருக்காங்க, யாருமே மிஸ் பண்ணல, எல்லாருமே இருக்காங்க. அந்த எல்லா வருஷத்தோட இந்த வருஷம்
ரொம்ப கொரோனான்னு எல்லாருமே இது பகிர்ந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. இந்த வருஷம் எல்லாருமே சந்தோஷமாக கொரோனாவை தாண்டி தீபாவளி வரவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷமாக வேணும். ஹாப்பி மயூரிட்டிக்கு. சரி, ஓகே, நன்றிண்ணா. தீபாவளியில் ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே என்ன பண்ண போறானோ அப்படி உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப நீங்க சிரிப்பு காட்டுறீங்கன்னு நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. சொல்லுங்க, இந்த வருஷம் தீபாவளி நீங்க யார் மிஸ் பண்றீங்க? யாருக்கு? எங்க மாமாவை மிஸ் பண்றேன். அவங்க மதுரையில இருக்காங்க. மாமாவை மிஸ் பண்றேன். மிஸ் பண்ணிடுவோம். இந்த வருஷம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரெஸ் எடுத்தாச்சா? எடுக்கல. ஏன், என்னாச்சு? நாங்க முஸ்லீம்ல எடுக்க. கோணை சாமான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. ட்ரெஸ் எடுத்தாச்சாமா? ஏன்? அம்மா எடுத்து கொடுக்கல, அப்பா எடுத்து கொடுக்கல. ஏன்? அவர் ஊர்ல இருக்காரு. ட்ரெஸ்ஸோட வந்துருவாங்க. சரியா? தீபாவளி வருவாங்க. ஓகேங்களா? வணக்கங்க. வணக்கம். போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன மிஸ் பண்றீங்க? போன வருஷம் தீபாவளிக்கு வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு செழிப்பு இருந்துச்சு. இந்த கொரோனானால இந்த வருஷம் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி இன்னும் ஆகலை. அன்னைக்கு 150 ரூபாய்க்கு நைட்டு கேட்டாங்க, இன்றைக்கி அதே விலை கேட்காங்க. ஆனால் இப்போ விலைவாசி ரொம்ப இதாக இருக்குது. வியாபாரிகள் ரொம்ப கவலைக்கு இடத்துல இருக்கும். அதை யாரும் நினைக்க மாட்டேங்காங்க. வியாபாரம் ரொம்ப கவலைக்கு இடையில இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மக்கள் வந்து சௌரியமாக எதுவுமே கேட்காங்க. சௌரியமாக கொடுக்க முடியாது. அதாவது கஷ்டங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே வருது. கஷ்டங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான். எங்களுக்கு நஷ்டமாயிரும்ல வியாபாரிகளுக்கு. நாங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவ் பண்ணணும்னு தான் நினைக்கும், குறைச்சி கொடுக்கணும் தான் நினைக்கும். இல்லை நம்ம கஸ்டமர் நம்ம பிக்கப் பண்ணணும்ல, அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து குறைச்சி கொடுக்கணும்னு நினைக்கும், வாடிக்கையாளரை பெருக்கணும் தான் நினைக்கும். ஆனால் பொதுமக்கள் வந்து சாரையாக போகிறாங்க. வியாபாரம் இந்த மாதிரி தெரில, பெரிய லெவலில் எங்கே போகிறாங்கன்னு தெரில, எங்கே வராங்கன்னு தெரில. போன வருஷம் கலெக்ஷனுக்கும் இந்த வருஷம் கலெக்ஷன் நீங்கள் எவ்வளோ? இந்த வருஷம் கலெக்ஷன் கம்மி தான். போன வருஷம் இந்த வருஷம் கலெக்ஷன் கம்மி தான். ஏன்னா மழை வந்துட்டு, மழையும் தேவை. இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. இயற்கை நமக்கு தேவை தான். ஆனால் வியாபாரம் அந்த ஒரு 4 நாள் தான் வியாபாரம் இருக்கும். அதனால் வந்து மக்கள் வந்து வியாபாரிகளாம் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாயிட்டோம் மழையினால. மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை, ட்ரெஸ்ஸஸ்லாம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கலெக்ஷன் எப்படி இருக்குது? கலெக்ஷன்லாம் அதே கலெக்ஷன் தான். ஏன்னா அந்த லாக்டவுனில் எதுவும் புது உருப்படி ரெடி ஆகலை. பழைய இதே தள்ளி விடுவாங்க லாட்டை. அதனால் எந்த அளவுக்கு ஒரு இது விழிப்புணர்ச்சிலாம் கிடையாது. பழைய இதுதான் அப்படியே ஓடிக்கிட்டு. பங்காரப்பா. நீங்கள் தீபாவளிக்கு இந்த வருஷம் கொரோனாக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நாங்கள் என்ன, மக்கள் வந்து நல்லா விழிப்புணர்ச்சியாக இருங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்க, மாசை போட்டுடுங்க. நானே போடலை, மன்னிக்கவும். ஏன்னா நான் வந்து வியாபாரத்தில் இருக்கும்போது மாசை போட்டு பேச முடியாது. பெரும்பாலும் நல்லா சேஃப்டியாக இருங்க. நல்லா நட்பாக இருங்க. ஜாதி மதம் இல்லாமல் நட்பாக இருங்க. எல்லாமே நம்ம சகோதரர்கள் தான். ஜாதி மதத்தை நம்ம பார்க்கக்கூடாது, ஒத்துமையாக இருக்கணும். பட்டாசு வெடித்தா பறவைகளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா பறவைகள் இருந்தால் தான் நமக்கு வந்து செடி கொடிகள் வந்து முளையும். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது இலைகளை தின்னுட்டு வந்து நம்ம இடங்களில் வந்து அது இது மலம் கடிக்கும் போது நமக்கு அந்த விதைகள் உள்ள இதில் செடிகள் நமக்கு முளைக்க வைக்கும். பறவைகளை டிஸ்டர்ப் பண்ண அளவுக்கு பட்டாசு வெடிக்கணும். அது முக்கியம்தான். மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியம்தான். அதனால் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். பறவைகளை பயங்காட்டாத அளவுக்கு நீங்கள் பட்டாசு வெடித்தா ஒரு நல்லாயிருக்கும். பெரும்பாலான மக்கள் வந்து சீன பட்டாசு வெடிக்கிறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன? பட்டாசு வேணும். ஏன்னா நான் வந்து இந்திய குடிமகனுங்க எனக்கு வந்து அதுதான் எனக்கு பெருமை. நம்ம நாட்டு வெடி தான் எனக்கு பெருமை. சிவாசியில் நம்ம வியாபாரத்துக்கு போய் சிவாசியில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. இந்த தீபாவளியை சார்ந்து தானே அவங்களுமே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுதாங்கனாலும் நான் இந்திய பிரதிநிதினால எனக்கு அந்த இதை எனக்கு பிடிக்குமா, அவங்களையும் நான் குறை சொல்லலை. நம்ம பட்டாசு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் அவங்களையும் நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது. அவங்க இறக்குமதி பண்ணணும்னு தேவையில்லை. தமிழ்நாட்டில் நம்ம பட்டாசே போதுமான அது. ஏதா வேற எதுவும் நிவாரண நிதி எதுவும் கொடுக்கலாம். நிவாரண நிதி எதுவும் கொடுக்கலாம். போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது? போன வருஷம் தீபாவளியை விட இந்த வருஷம் தீபாவளி வந்து கொஞ்சம் பணப்புழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள் மத்தியில். என்னென்னா இந்த கொரோனா, வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் முடக்கம், இந்த இதான், வேறு ஒன்றுமே இல்லை.
ஆனாலும் மக்கள் ஏதோ ஒரு பேருக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. சின்ன சின்ன கடைகளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் மக்கள். அதாவது இப்போ வெளி மாநிலங்களை வந்து ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. நம்ம திருநெல்வேலியில் தீபாவளியை நம்ம எப்படி கொண்டாடுவோம் அதை மட்டும் சொல்லுங்கள். அது அவங்க சுதந்திரம். நான் ஒரு டைப்பில் கொண்டாடுவேன். அது என்னோடய தகுதிக்கு தகுந்த மாதிரி. இதேமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க, அதாவது இந்த டைமிங்குள்ளே தான் வெடி போடணும் அப்படின்ட்டு. அது நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக நல்லது. ஏன்னா வெடி போடுறாங்கன்னா சின்ன பசங்க கையில் கல்லப்பற்றக்கூடாது. காலை நேரத்தில் இப்போ ஒரு 7 மணி 8 மணி ஒரு 9 மணிக்கு வேணும்னா கொஞ்சம் வெடி போடுறதுலாம் வந்து நல்ல ஒரு விஷயம் தான். சம்பளம் முடிக்க சரி வரட்டா. நன்றிங்க. போங்கடா போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுரை விட்டு போயிடா பத்தியலாம். வணக்கம்மா. ஆமாம், ஐடிவிலேருந்து வரோம். போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? போன வருஷம் வந்து கொரோனா கிடையாது, ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. இந்த வருஷம் கொரோனா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆனாலும் இருக்குது. தீபாவளி கொண்டாடுறவங்க கொண்டாட தான் செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் ஆமாம், அதனால செழிப்பு கம்மி தான். இல்லை, இப்போ மற்ற ஊர்கள்லாம் எப்படின்னா மதுரை சைட்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா தீபாவளி அப்படின்னா அவங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்றது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷல் பண்ணுவாங்க. நம்ம திருநெல்வேலியில் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? திருநெல்வேலியில் என்னது வடை சுடுறது தான் ஃபேமஸ்ஸு. இங்கே ட்ரெஸ்ஸு வெடி. குலதெய்வம் சொந்த கோயிலுக்கு வந்து தீபாவளிக்கு போக மாட்டாங்க, பொங்கலுக்கு போவாங்க. பொங்கலோட கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க, ஆனால் தீபாவளியோட கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்தே என்ஜாய் பண்ணுறது தான் வேலை. இந்த வருஷம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு? இந்த வருஷம் நல்லா இருக்குது, ஆனால் போன வருஷத்தை மாதிரி இந்த வருஷம் இல்லை. இந்த வருஷம் சுமாராக தான். நீங்கள் ட்ரெஸ் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. மதுரையில் எடுத்தோம். மதுரைக்கு போயிருந்தோம், மதுரையில் வச்சு எடுத்தோம். சரி. போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளி நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்க? போன வருஷம் தீபாவளி வந்து நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் தீபாவளி இந்த கொரோனாவில் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. வியாபாரங்களும் ரொம்ப மொத்தமாக இருக்குது. பட்டாசு கடையில் பட்டாசு எடுத்து வச்சுருக்காங்க, ஆனால் வியாபாரம் இல்லை. மக்கள் கையில் வந்து பணம் இல்லை. அதனால் ரொம்ப மோசமான தீபாவளியாக இருக்குது. அதாவது இப்போ வெளி இடத்துலலாம் எப்படின்னா மதுரை அந்த சைட்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா தீபாவளி அப்படின்னா அவங்க ஒரு விதமாக கொண்டு வருவாங்க. தீபாவளி அன்றைக்கி அவங்க குலதெய்வம் கும்பிட்றது அந்த மாதிரி பண்ணுவாங்க. திருநெல்வேலியில் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? திருநெல்வேலியில் வந்து புத்தாடை எடுத்து பட்டாசு எடுத்து பலகாரங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் வெடிகள் கொளுத்துவாங்க. இந்த வருஷம் வந்து எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் சிவகாசியில் செய்யக்கூடிய பட்டாசுகள் வந்து தரமான பட்டாசுன்னு அதை வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் அதிகமான சேல்ஸ் இல்லை, வியாபாரங்கள் இல்லை. அப்போ எப்படிலாம் வெடிக்கணும் அப்படிங்கிறத மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கொரோனா டைம், கொரோனாவே ஒரு தொற்று நோயை பரவுது. அதனால் பட்டாசு வெடிக்கிறது வந்து கவனமாக வெடிக்கணும். இறுக்கமான அடைகள் அணிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. பட்டாசு கம்பி மத்தப்பை கொளுத்தும் போது பக்கத்தில் தண்ணி வாளி அல்லது மணல் உழைச்சி கம்பி மத்தப்பை யார்கிட்டையும் கொளுத்தி வெளியே போடக்கூடாது. போட்டால் காலில் செருப்பு போடாமல் போங்க, அது சுற்றும். அந்த கம்பியை கொளுத்தி முடித்தோடனே அந்த மணலில் முக்கி வைக்கலாம். கொடுக்கறதுல தவறே இல்லை. அந்த பட்டாசு வெடிக்கிறது வந்து சின்ன பிள்ளைகளை கையில் கொடுத்துட்டு கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பெரியவங்க பக்கத்தில் இருக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு வெடிக்கலன்ட்டு அதை எடுத்து ஊதுவாங்க. இப்போ கூட வந்துட்டு இருந்தேன் அந்த இதில் அக்ரஹாரத்தில் ஒரு பிள்ளை வந்து ஆட்கள் போயிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்காங்க, வெடி எடுத்து அப்படி போடுது, திரும்ப அது வெடிக்கலன்ட்டு வச்சு ஊதுது. அந்த நேரம் அதில் வந்து ஹீட் இருக்கும். ஊதும்போது வெடிச்சுன்னா மூஞ்சி கையெல்லாம் பிச்சுட்டு போயிடும். இப்போ அது எல்லாருமே ஃபேஷனாக யூஸ் பண்ணுறாங்க, வெடியை கையில் வச்சு போடுறது எல்லாமே. அது வந்து ஃபேஷனாக வெடிக்கிறாங்க. அதே நேரத்துக்கு அந்த விபத்து வந்தால் தான் அவங்களுக்கு அந்த வலி தெரியும். உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து சிவகாசியில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வேலை பார்த்தேன். இந்த கிராமத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு வெடி வாங்குறதுக்கு துட்டு இல்லாமல் இந்த சாட்டை வெடி இருக்குது பாருங்கள், அந்த சாட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து கிராமங்களில் சாமி ஆடுற மாதிரி மொத்தமாக வச்சு அந்த சட்டை வந்து இது சாதாரண சிக்னா ஜட்டை அதுன்னு போட்டிருப்பாங்க. ஒருத்தர் மேலே அடிக்க அந்த பிள்ளை ஆடி இருக்குது, அப்படியே எரிஞ்சு போச்சு. அந்த பிள்ளைகிட்ட போய் நான் பேட்டி கண்டேன். எதுக்குமா அப்படி செஞ்சேன்னா, எங்கள் தாத்தா பாட்டி இப்படி சாமி விடும்போது பந்தத்தை வச்சு ஆடுவாங்க, அதே மாதிரி செஞ்சேன், என் உடம்பு எரிஞ்சு போச்சு, இப்படி செய்யலாமா? அப்போ அந்த பெரியவங்க வந்து அதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். ஆமாம், நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, வெடியை எடுத்து ஒரு ஆணியை வச்சு இதே இதில் ஓட்டையை போட்டு அந்த வெடி மருந்து கறி மருந்து எடுத்து உள்ளே போட்டு அதை ஒரு ஆணியை வச்சு வெடிக்காங்க. அது டம்முன்னு சத்தம் வருது. இதெல்லாம் ஆபத்து. நான் நிறைய இதை பார்த்துருக்கேன். நானே திருச்செந்தூரில் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு ஐயர் வந்து வெடி போட்டேன். அந்த இடத்துல வெடி போடாதுன்னு சொன்னேன். யூனிஃபார்ம் போட்டு தான் நடந்து போனேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த இது 10,000 ரூபாய் ஐயா சரவெடி வெடித்தான். அங்கேருந்து வெடிச்சது அங்குள்ள கல் வந்து அந்த வெடியோட வந்து என் நெஞ்சில் குத்தி சட்டையும் இதாகி சட்டையை ஓட்டப்பட்டு நெஞ்சிலேருந்து ரத்தம் வந்து. இப்படி அதிகமான சவுண்டுள்ள வெடியெல்லாம் இருக்குது. இது எதுக்கு வெடிக்கணும்? அந்த மருந்தை வந்து சரியாக செலுத்தியிருக்க மாட்டாங்க. அந்த மருந்து வந்து கட்டியாக இருக்கும்போது இந்த கறி மருந்து
அலுமினியம் போட்டு இதெல்லாம் கட்டியாக இருக்கும்போது டமார்னு வெடிச்சிடும். இதெல்லாம் கவனமாக, அதாவது பட்டாசு வந்து நல்ல தரமுள்ள பட்டாசு வாங்கி வெடிக்கும். நல்ல கம்பெனிகள் உள்ள பட்டாசு வெடித்தா இந்த விபத்து வராது. இந்த லோக்கலில் செய்வாங்க சிலவங்க, சிவகாசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெளியே கழிவு வெடிகளை வச்சு வீட்டிலே செஞ்சு பிளாட்பாரத்தில் விற்பாங்க. அப்படி வெடிகளை வாங்கக்கூடாது, வாங்கினா ஆபத்து தான் வரும். வச்சா ஆபத்து ஏற்படாது. பெரும்பாலும் மக்கள் நெருக்கம், ஆஸ்பத்திரி, முக்கியமான மக்கள் நெருக்கமான இடங்கள், இப்போ இது மாதிரி ஜவுளி கடைகள், இந்த இடங்களில் வந்து தெருவுகளில் பட்டாசு வெடிக்கக்கூடாது. பட்டாசு வெடிக்கிறது வந்து அதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து ஒரு டயத்தை நிர்ணயிச்சிருக்கான். காலையில் 6 to 7, சாயந்தரம் 7 to 8 தான் வெடிக்கணும். ஒரு சில மாநிலத்தை வந்து 10,000 அவதாரம் போட்டிருக்கான். இப்போ வந்து டிஜிபி மூலயமா, காவல்துறை அதிகாரி மூலமாக நம்ம தமிழ்நாடு அரசு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து உத்தரவு கொடுத்துருக்காரு. இதை வந்து நீங்கள் கண்காணிங்க, இந்த நேரத்துக்கு மேலே வெடிக்கவங்களை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுங்க, பிடிச்சி கேஸ் போடுங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி உத்தரவு வந்துட்டு, ஜீவோ வந்துட்டு. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறனால அது நல்லதா கேட்டதா? அதாவது டைமிங்கில் வெடிக்கிறது வந்து முன்னால் வந்து ஒரு டைம் கிடையாது. மக்கள் வந்து டைமிங் கொடுத்தாலும் அதையும் மீறி வெடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த டைம் வந்து எடுபடலை. இப்போ கொரோனாவை எடுத்துக்காங்க, எல்லா மக்களும் மாஸ்க் தான் அணிஞ்சிட்டு போகணும், இடைவெளி விட்டு தான் வைக்கணும்னா எதுனுக்கு யாருமே கண்டுக்கிட மாட்டேங்காங்க. இதுதான் மக்களுடைய கலாச்சாரம். மக்களுக்கு ஒரு தொற்று நோய் வந்தால் தான் தெரியும், அது வராத வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படாது. இதுதான் இயற்கை. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் தீபாவளி கலெக்ஷன் எப்படி இருக்குது? ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்களா? அதாவது நான் வந்து பெரும்பாலும் ஒரு அரசு உத்தியத்தில் தீயணைப்புத் துறையில் வேலை பார்த்தவன் தான். என்னையை பொறுத்தவரையில் சிறு வயசுலேருந்து தீபாவளிங்கிறது ஒரு சந்தோஷமாக நான் எதையுமே எடுத்துக்க மாட்டேன். என்றைக்கு ஒரு ட்ரெஸ் இல்லையா அன்றைக்கி தான் எடுப்பேன். ஆனால் மக்களுடைய இது அவங்க வந்து அந்த தீபாவளிங்கிறது ஒரு முக்கியமான 10 நாளைக்கு முன்னால், 1 மாதத்துக்கு முன்னால் எடுத்து தச்சு ரெடி பண்ணுறவும் இருக்காங்க. இதுதான் இது. என்னுடைய பேர் வந்து ஜெயபால். ஓகே, நன்றிங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே, டன். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.